காங்கிரஸ் கட்சியில ஒருவர் இருவர் இருந்து கொண்டு உயிரை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து கூறியிருக்கார். காங்கிரஸுக்கு எதிர்மறையாக தான் பேசுவாங்க, காங்கிரஸை சேர்ந்து பேச மாட்டாங்க. முழுக்க முழுக்க விரக்தியில் இருக்கிறாங்க. ரொம்ப காலமாச்சு அவங்க ஆட்சி அதிகாரங்களை தமிழ்நாட்டில் சுவைச்சு. திமுகவை பொறுத்தவரையும் எந்த கட்சியோடையும் கூட்டணி இழுபறி இல்லையே. யாருமே முழுமையாக நாங்கள் கூட்டணியில் இருக்கோங்கிற மாதிரி யாருமே சொல்லலையே. இழுபறி இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன்? மாண்புமிகு முதல்வராக அவர் மக்களுக்கு துன்பமும் தொல்லையும் தாங்க கொடுத்துருக்காரு. டெய்லி ஷூட்டிங்கில் தான் இருக்காரே தவிர. சார் இவ்வளோ பிரச்சனை இருந்தும் மேடைக்கு மேடை சொல்கிறாரு சார், சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடுன்னு சொல்லி சொல்கிறாரு சார். அவர் சூப்பர் ஸ்டாராக ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு சார். நேற்று 29 தொகுதி கொங்கு மண்டலத்தில் ஜெயிச்சு விஜய் காலடியில் சமர்ப்பிப்பாங்கன்னு ஒருத்தர் அவர் சொல்கிறாரு சார். இல்லை, அப்போ நம்ம ஈரோடு கிழக்கு ஏன் ஜெயிக்கல? இந்த செயல்பாடுகளுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் வேணும்ல. முதல்ல இருந்த தலைவர்கள் யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. அவருக்கே வழி அவருக்கு தெரியாது. அவரே டைரக்டர் இப்படி கையை காட்டுங்கன்னு சொன்னால் தான் கையை காட்டுவார். இப்படி குனிஞ்சு இப்படி காலால் அப்படி ஆட்டுங்கன்னு சொன்னால் ஆட்டுவார். அப்போ இவருக்கு டைரக்டர் யாரை போடுறது? ஒரு தொகுதியே ஜெயிக்க முடியல, 29 தொகுதி எப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அவருக்கு அறியாமல் அவர் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறாரா என்னங்கிறது தெரியல. நேரம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதி தான் இருக்குது. அவங்க 50,000 விருப்பமூட நாங்கள் விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. நானும் மனு வாங்கிட்டேன். நான் போய் எல்லாம் அதை ஃபஸ்ட் ஷோவுக்கு ஃபஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டேன். அதுவும் இந்த முதல் தேர்தல் அவர் நிற்க போகிற தேர்தலில் நான் டிக்கெட் வாங்கிட்டேங்கிற மாதிரி தான் எல்லாருமே. அதான் அவருடைய ரசிகர்கள். நாளைய நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு விருந்தினராக நம்முடன் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். காங்கிரஸ் கட்சியில் ஒருவர் இருவர் இருந்து கொண்டு உயிரை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியிருக்கார் சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தொடர்ச்சியாக ஒருத்தர் 2 பேர் 3 பேர் அப்படி தானே இருப்பாங்க. எல்லாருமே தலைவர்களாக இருப்பாங்க. அதில் பேசுகிறது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் தான் பேசுவாங்க. காங்கிரஸுக்கு எதிர்மறையாக தான் பேசுவாங்க, காங்கிரஸை சேர்ந்து பேச மாட்டாங்க. அவங்க பேசுகிறவங்களும் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்னங்கிறதெல்லாம் யோசிக்காமல் காங்கிரஸுக்கு எதிர்மறையாக பேசுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க விரக்தியில் இருக்கிறாங்க. ரொம்ப காலமாச்சு அவங்க ஆட்சி அதிகாரங்களை தமிழ்நாட்டில் சுவைச்சு. ரொம்ப காலமாச்சு. அதனால் அவங்க அந்த விரக்தியில் அங்கே இருக்கிற தலைவர்கள், அதுலேயும் பழைய தலைவர்கள், அவர்களுடைய வாரிசு, அவங்கெல்லாம் அந்த விரக்தியில் தான் பேசுவாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எல்லாமே பங்கு வேணும். அவங்க பங்கு கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கலை. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது சிறுபான்மை அரசுன்னு சொல்லுவாங்க. கருணாநிதி அரசை பார்த்து மைனாரிட்டி திமுக அரசுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் அதிகாரத்துலலாம் பங்கு கேட்டிருக்கலாம் காங்கிரஸ். ஏன் கேட்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ அவங்க மைனாரிட்டியாக இருக்காங்க, காங்கிரஸ் மைனாரிட்டியாக இருக்காங்க. மெஜாரிட்டியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, தோற்றம் இருக்குது. பட் ஆனால் அவங்க இருக்கிறது மைனாரிட்டியாக தான் இருக்கிறாங்க. அரசியல்லையே அவங்க மத்தியிலும் சரி மாநிலங்கள்லேயும் சரி மைனாரிட்டியாக தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்குது. எதிர்க்கட்சியாக பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு கூட ரொம்ப சிரமமான சூழல்கள் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகா ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் கூட சொல்கிறார், நான் பவர் கொடுக்குறேன் அப்படின்றார். அதாவது இவங்க பவர் ட்ரை ஆகி போயிருக்காங்க. பேட்ரி காங்கிரஸ் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் ட்ரை ஆகி போயிருக்காங்க. பவர் கொடுக்குறோம் அப்படின்னு 35 சீட்டோ 65 சீட்டோன்னு சொல்கிறாரு. அப்போ தாவேக்கா இருக்கிற ஒரு சப்போர்ட்டில் தான் சார் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா சார்? ஆமாம், உங்களுக்கு எதையாவது வச்சு பேசுகிறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் தானே. இப்போ உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். தாவேக்காங்கிறது மக்கள் மத்தியில் சில்லறையை சிதற விட்டால் என்ன ஆகும்? எல்லாரையும் அதை பொறுக்கிறதுக்கு கூட்டம் கூடும் பெருசாக. அப்போ பயங்கர கூட்டம் தள்ளு முள்ளு நெரிசல் எல்லாம் ஏற்பட்டுரும். அது சில்லறை எவ்வளவுங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் அதை எடுக்கிறதுக்கு கூட்டின கூட்டத்தில் நெரிசலில் நிறையா பேர் செத்து போவான்.
ஸோ இப்போ அந்த நிலை தான் தாவேக்காவுடைய நிலை. அது வந்து ரசிகர்கள் மத்தியில் சில்லறையை சிதற விட்ட கதை. இப்போ அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து சாதகமாக பயன்படுறதுக்கு முயற்சி எடுக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார் ஒருவேளை வந்து திமுக வந்து காங்கிரஸை கழட்டி விட்டு தேர்தலை சந்திச்சா அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும், தோல்வி எப்படி சார் இருக்கும்? அதே மாதிரி மத்தியில் இவங்க அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு தான் மாறி மாறி கூட்டணி போட்டிருப்பாங்க. அவங்க பிஜேபியோட கூட்டணி போட்டாலும் சரி, திமுக காங்கிரஸோட கூட்டணி போட்டாலும் சரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து விசாரிக்கும், கீழே மேலே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, கீழே இவங்க கூட்டணி பேசுவாங்க. ஊழல் கூட அப்படி தானே சார்? ஆமாம், அதுவும் அதே கண்டிஷன் தான். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நெருக்கடியான நிலைகள் வரும்போது எல்லாமே வந்து சாஷ்டாங்கமாக விழுந்துருவாங்க, விழுந்து தான் அதில் போவாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து பெரிய என்ன சொல்கிறது, நிமிர்ந்து நின்று செயல்படுறவங்க, மக்களுக்காக செயல்படுறவங்க, திராவிட மாடல்னு பேசுகிறவங்க, தமிழர்களுக்காக செயல்படுறவங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இவங்களை பொறுத்தவரையும் ஜனநாயகம்ங்கிறதே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் ஏன் கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகமும் திருமாவளவனும் ஏன் கூட்டணி, திராவிட கழகமும் மற்ற முஸ்லீம் லீக்குகளும் ஏன் கூட்டணி? இப்போ இவங்களுக்கெல்லாம் இவங்களுடைய சமுதாய மக்களுடைய நன்மையை கருதி இவங்க ஒரு இயக்கம் கண்டிருக்கிறாங்க. அந்த இயக்கத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த சதவீதத்தை இவங்க பெற வேண்டியது தானே. ஸோ இப்போ திமுக காங்கிரஸ் இடையே வந்து இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனால் செல்வ பெருந்தகை வந்து கூட்டணி இழுபறியெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு முறையும் இதை சொல்கிறாரு. இல்லை, திமுகவை பொறுத்தவரையும் எந்த கட்சியோடையும் கூட்டணி இழுபறி இல்லையே. இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க யாருமே வந்து முழுமையாக நாங்கள் கூட்டணியில் இருக்கோங்கிற மாதிரி யாருமே சொல்லலையே. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இன்டாக்டாக இருக்கோம், இன்டாக்டாக. ஏங்க நீங்கள் கூட்டணியில் இன்டாக்டாக இருந்தால் அதை ஏன் வெளியே சொல்கிறீங்க? இழுபறி இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன்? இப்போ திருமாவளவனும் அதை தான் சொல்கிறாரு, முஸ்லீம் லீக்கு அதுதான் சொல்கிறாங்க, புதுசாக வந்திருக்க முஸ்லீம் லீக்குகள்லாம் அங்கே போய் சேர்றதுக்கு போகிறவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு 2 சீட்டு, எங்களுக்கு 1 சீட்டு, எல்லாரையும் நாங்கள் அவங்க அக்கமடேட் பண்ணிக்குவாங்க, எல்லாரையும் சேர்த்துக்குவாங்க. இப்போ 234 தொகுதிக்கு அவங்களோட கூட இருக்கிறவங்களுடைய கணக்கு வழக்குகளை பார்த்தீங்கன்னா அதிகமாவில் இருக்குது. அப்போ திமுக எத்தனை தொகுதிகளை வச்சுக்குவாங்க, இவங்களுக்கு எத்தனை தொகுதியை கொடுப்பாங்க, எப்படி எல்லாரையும் அக்கமடேட் பண்ணுவாங்க? ஸோ அப்போ அவங்களுடைய குழப்பம்ங்கிறது பெரிய குழப்பம். அதனால தான் இது வரைக்கும் எந்த தொகுதி பங்கீடோ இது பேச்சுவார்த்தை எதுவுமே அவங்க எதையுமே தொடங்கலை. எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் ஒரு 2 மாசத்துல தொடங்கிடும். ஒவ்வொரு இடமா போய் ஸ்டாலின் வந்து கூட்டம் போடுறாப்புல. கூட்டணி கட்சி கூட ஒரு டைம் கூட போட முடியல அவரால். அப்போ கூட்டணி கட்சி இல்லாமல் தனித்து போட்டியிட வந்து திமுக முடிவு செஞ்சிருச்சா? இல்லை, அவங்க தனித்து போட்டியிட்டதா வரலாறே இல்லையே. நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறதுக்கு அவங்க இதுக்கு முன்னால் தனித்து போட்டிட்டு இருந்தால் பரவாயில்ல. என்னைக்கு திமுக வந்து தேர்தலில் பங்கேற்போம்னு சொன்னாங்களோ அண்ணா காலத்திலிருந்தே கூட்டணி தானே. நம்ம கன்னியத்தன்றல் காகிதம் இல்லத்து ராஜாஜி யாரெல்லாம் இவர் வந்து ஜாதி கட்சி இதெல்லாம் பேசுனாங்களோ இப்போ அவங்க எல்லாரும் கூட்டணி போட்டு தானே இவங்க முதல்ல 1967 ஜெயிச்சிருக்கிறாங்க. கூட்டணி இல்லாமல் இவங்க ஜெயிச்சதே இல்லையே. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரம் வேணும், தமிழர்களுக்கு ஜாதி மதங்களை கடந்து நல்லாட்சி வேணும் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த ஆட்சியை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள், அவங்க தான் இந்த ஆட்சியை தமிழர்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சின்னு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க இந்த அளவுக்கு வந்து தம்பட்டம் அடிக்கலை, இந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் விலைவாசியல் என்ன சொல்கிறது பொருளாதார சங்கடங்களை வந்து மக்களுக்கு கொடுக்கல. அவங்க ஆட்சியில் இருக்கிற காலகட்டத்தில எல்லாம் உங்களுக்கு வந்து மின்சார கட்டணமோ இல்லை வரி கட்டணங்களோ இல்லை விலைவாசியோ இப்படி விண்ணை முற்ற அளவில் இல்லை. இவ்வளவு இத்தனை தடவை இதெல்லாம் ஏற்றவும் இல்லை, மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கவும் இல்லை. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய மகன் வந்ததுக்கப்புறம் மாண்புமிகு முதல்வராக வந்து அவர் வந்து மக்களுக்கு துன்பமும் தொல்லையும் தாங்க கொடுத்துருக்காரு. டெய்லி வந்து ஷூட்டிங்கில் தான் இருக்காரே தவிர
மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதாக இல்லை. அதே மாதிரி அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து டெய்லி கலெக்ஷன் கரப்ஷனுக்கு உள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க. யார் மேலே அங்கே குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்குது. அதேமாதிரி இங்கே சட்டம் ஒழுங்கு ஏன் இவ்வளவு பாதிச்சு போயிருக்கு? அதுமாதிரி போதை கலாச்சாரம் இவ்வளவு ஏன் கூடி போயிருக்கு? அதே மாதிரி வன்புணர்வு அதிகமாக இருக்குது. கல்லூரிகள்லேருந்து பள்ளிகள்லேருந்து அதே மாதிரி கொலை பண்ணுறதுங்கிறது சர்வசாதாரணமாக பள்ளி மாணவர்கள். இப்போ நீங்கள் குற்றம் வந்து அதிகமாக இருக்கு சார். இவ்வளோ பிரச்சனை இருந்தும் மேடைக்கு மேடை சொல்கிறாரு சார், சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடுன்னு சொல்லி சொல்கிறாரு சார். இல்லை, அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. அதனால் மேடைக்கு மேடை விளம்பரமாக தான் இருக்குது. நீங்கள் தமிழக அரசை பொறுத்தவரை இப்போ விளம்பர மாடல் அரசாக தான் இருக்குது. நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா நாளேடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி முழுக்க முழுக்க பெய்டப் நியூஸாக தான் இருக்குது. கம்ப்ளீட் அரசு வந்து இப்போ அரசு பெய்டப் இல்லைன்னு சொன்னால் இந்த நிர்வாகங்கள்லாம் முடங்கி போயிடும் போல் இருக்கு. மக்களுக்கான நியூஸ் வந்து எங்கேயுமே இல்லை. நீங்கள் எந்த செய்தி சேனலை எதை திறந்தாலும் சரி, இவர் வந்து 2 வாரத்தை பேசிட்டு போகிறது தான் இருக்கே தவிர மக்களுக்கான நியூஸ் எதுவுமே இல்லை. நாங்கள் அதை திறந்துட்டோம் இதை திறந்துட்டோம்னு டெய்லி பேர் பலகையை திறக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பேர் பலகையை திறக்கிறாரு. அதனால் இது பெரிய மாற்றத்தை இவர் வந்து கொடுத்துட்டாரு. திராவிட மாடல் ஆட்சினால் 4.25 ஆண்டுகளில் பெரிய முன்னேற்றம் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. 34,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குங்கிறாரு. பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்திருக்குங்கிறாரு. பல லட்சம் பேருக்கு 67 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துருங்கிறாரு. எங்கே வந்திருக்கு, எங்கே நடந்திருக்கு? இப்போ பாமக ராமதாஸ் வந்து திமுகவுக்கு வந்தால் திருமா வந்து வெளியேறிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, திருமா இருக்கிறதும் வெளியேறுறதும் ஒன்று தானே. திருமாவுக்குன்னு இப்போ பெரிய செல்வாக்கு எதுவும் இருக்கிறதாக எனக்கு தெரியலை. அவர் வந்து இந்தியா முழுவதும் எனக்கு செல்வாக்கு இருக்குங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு நம்ம ஊரையும் விட்டு வெளியில் ஆந்திராவில் கர்நாடகாவில் எல்லாம் போய் கட்சி தொடங்கணும் வளர்க்கணுன்ட்டு எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து பழைய செல்வாக்கு பழைய இதுவெல்லாம் வந்து இப்போ அவருக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் பழைய செல்வாக்கெல்லாம் வந்து திருமாவுக்கு கிடையாது. இப்போ அவர் வந்து ராமதாஸ் இப்போ ராமதாஸ் இருக்கும்போது இங்கே தானே இருந்தார். இப்போ இவ்வளவு காலம் ராமதாஸ் இங்கே தானே இருந்தார். இப்போ ராமதாஸ் இருக்கும்போது அவர் இங்கே தானே இருந்திருக்காரு. இப்போ ராமதாஸ் இங்கே வந்தால் நான் வெளியேறிடுவேன்டா, எங்கே வெளியேறிடுவார்? ஊரை காலி பண்ணிடுவாரா? காஷ்மீர் பக்கம் போக போகிறாரா? விஜய் கூட போய் சேர்ந்துருவாருன்னு சொல்கிறாங்களே சார். விஜய் கூட சேர்ந்தாலும் சரி, யார் கூட சேர்ந்தாலும் இவர் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கண்ணா. இவர் எங்கே தெரியும்? தமிழ்நாட்டுக்குள்ளே தானே தெரியும். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இவருக்கு பிடிச்சிருந்தா இவர் எங்கே இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இவருடைய கொள்கையும் செயல்பாடும் பிடிச்சிருந்தால் அடங்க மறு அத்துமீறுங்கிற வாசகத்தை முதல்ல இவர் மாற்றணும். மக்களோட அன்பாயிரு அடங்கி இருங்கிற வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும். அடங்க மறு அத்துமீறுண்டு இவர் போட்டதையே முதல்ல மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை உருவாக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்துது. ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், அன்பை கற்றுக் கொடுங்க, எல்லாரையும் நேசிக்க கற்றுக் கொடுங்க சார். நேற்று 29 தொகுதி கொங்கு மண்டலத்தில் வந்து ஜெயிச்சு விஜய் காலடியில் சமர்ப்பிப்பாங்கன்னு ஒருத்தர் அவர் சொல்கிறாரு சார். இல்லை, அப்போ நம்ம வந்து ஈரோடு கிழக்கு ஏன் ஜெயிக்கலை? அவர் அதிமுகவில் இருந்தார்ல, அப்போ அவர் தானே பொறுப்பு அதுக்கு. இந்த ஈரோடு கிழக்குக்கு நான் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அவர் தலைமைக்கு கீழே நான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். ஏன் அவர் அந்த ஒரு தொகுதியை வெற்றி பெற வைக்க முடியல? ஈரோடு கிழக்கில் நடந்த அந்த தேர்தலை ஒரு தொகுதியை அவர் தான் தலைமையேற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் தலைமையில் தான் விட்டுருந்தார். அவர் தான் தலைமையேற்று ஏன் நம்ம ஒரு தொகுதியை நம்ம வந்து தக்க வைக்க முடியல, ஜெயிக்க முடியல? அதில் என்ன காரணம்? அப்போ இவர் செயல்படலையா? இப்போ சொல்கிற அந்த 29 தொகுதியை ஒரு தொகுதியை ஏன் அவர் சரி பண்ண முடியல? அப்போ 29 தொகுதியை எப்படி சரி பண்ணுவார்? இவர் ஒரு ஆள் தானே இருக்கார். சரி, இதுக்கு முன்னால் அவர் செயல்படலையாண்டா செயல்பட்டுருக்காரு. நல்ல தலைவர்களுக்கு கீழே செயல்பட்டுருக்காரு. அவருக்கு காட்டின வழியில் செயல்பட்டுருக்காரு. இவராக எதுவும் செயல்படலை. அவங்க காட்டின வழியில் இவர் செயல்பட்டுருக்காரு. இப்போ வந்து அவர் செயல்பட முயற்சிக்கிறாரு. இந்த செயல்பாடுகளுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் வேணும்ல. முதல்ல இருந்த தலைவர்கள் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. அவருக்கு வழிகாட்டினது யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர்,
புரட்சித் தலைவி அம்மா. இப்போ வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறது யார்? ஒரு ஃபிலிம் ஆக்டரு. அவருக்கே வழி அவருக்கு தெரியாது. அவரே வந்து டைரக்டர் வந்து இப்படி கையை காட்டுங்கன்னு சொன்னால் தான் கையை காட்டுவார், இப்படி குனிஞ்சு இப்படி காலால் அப்படி ஆட்டுங்கன்னு சொன்னால் ஆட்டுவார். அப்போ இவருக்கு டைரக்டர் யாரை போடுறது? ஆனால் அவரை யார் டைரக்ட் பண்ணுறது இப்போது? ஆனால் அன்னைக்கு தலைவர்கள், அன்னைக்கு இருந்தவங்க யார்? மக்கள் செல்வாக்கு பெற்றவங்க. இப்போ இன்னைக்கு இவர் தலைமை ஏற்றிருக்கிற ஆள் யார்? சில்லறையை சிதற விட்ட ஆள். இப்போ நீங்கள் கோர்ட்லேருந்து 1 கோடியே சில்லறை வந்து கட்ட சொல்கிறாங்க, அதை கூட கட்ட முடியாதுங்கிறாரு அவர். அவர் அப்படி ஒரு காரை இறக்க வேண்டியதில்லை, அதுக்கு போய் இவ்வளோ பிரச்சனை தேவையில்லை. அதே மாதிரி இவர் கூட்டின கூட்டங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு பிரச்சனையைத்தானே கொண்டு வந்திருக்கு. கரூரில் மன்னிக்கணும், கூட்டின கூட்டத்தினால பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசுலேருந்து விசாரணை கமிஷன்லாம் போட்டு ஏகப்பட்ட காசு அதுக்கு செலவு பண்ணி இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. இவர் செஞ்ச வேலைக்கு இறந்தது 41 பேர். அதே பெரிய கஷ்டம். தமிழன் 41 பேர் இறந்து போயிட்டான். இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் இல்லாத நிகழ்வு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ அதை விசாரிக்கிறதுக்கு ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் கமிஷனை போட்டு அதுக்கு செலவு பண்ணி அதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்கள் வரி பணத்தில். இதை வெக்கக்கேடு நமக்கு. அதிமுக பொதுச் செயலாளரும் எஸ்பி வேலுமணி மாதிரி தன்னை ஒரு ஆளுமிக்க தலைவராக செங்கோட்டையன் நினைச்சுக்கிறாரா? இல்லை, இந்த ஆளுமை மிக்க தலைவராக நினைக்கிறத விட உருவாகணுங்க, மக்களில் உருவாக்கணும். அதை இப்போ மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களை வந்து ஆளுமை மிக்க தலைவராக மக்களில் உருவாக்கியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து மக்களில் அந்த தொகுதி மக்கள், நான் அவருக்காக இங்கே போயிருக்கேன். அந்த தொகுதியில் நீங்கள் இப்போ சொன்ன இந்த தொகுதிகள் எல்லா தொகுதிகள்லையுமே நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அது வெற்றி பெற்றிருக்காங்க. 10-11 தொகுதி நான் போன இப்போ தொகுதி எல்லாமே வெற்றி பெற்றிருக்கு. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ற தொகுதியிலிருந்து அந்த அவர் எந்தெந்த தொகுதியெல்லாம் சொன்னாரோ அந்த தொகுதிகளுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போனேன், அதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு அங்கே வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது. அதாவது மக்களோட மக்களாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த செயல்பாட்டுகளில் செயல்பட்டுருக்கிறாங்க. இப்போ அப்படி இவர் வந்து எதுவுமே செயல்பட்டதாகவோ அப்படி உள்ளதாகவோ இல்லையே. இல்லை, அதான் ஒரு தொகுதியே ஜெயிக்க முடியல, 29 தொகுதி எப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அவர் வந்து அதிகம் பேச மாட்டார், ப்ரெஸ் மீடியாவிலலாம் அதிகமாக வந்து பேச மாட்டார். இப்போ ரொம்ப பெரிய லைம் லைட்டில் பேசு பொருளாக இருக்கு. அப்போ ஆளுமிக்க தலைவராக காமிக்கிறதுக்காக பேசுகிறாரோ அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முயற்சி எடுக்கிறாரு, போராடுறாரு. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது தான். இப்போ யாருமே வந்து வீழ்ந்துடுறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, வாழ்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. வீழ்ந்து போகிறதுக்கு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்போ அவர் வாழணும் வளரணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளும். அவர் நல்ல மனுஷன், அவர் வாழணும் மென்மேலும் வளரணும், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனால் அவர் எடுத்திருக்கிற முடிவு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்கொலை முயற்சியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவர் எடுத்திருக்கிற முடிவு வந்து அவருக்கு அறியாமல் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறாரா என்னங்கிறது தெரியல. நேரம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். தாவேகா கட்சியில் வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதி தான் இருக்குது. அவங்க வந்து 50,000 விருப்பமனு நாங்கள் வித்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த விருப்பு மனுங்கிறது வந்து நோட்டீஸ் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே கொடுக்கலாம் தானே. யார் வேண்டாலும் நீங்கள் விருப்ப மனு போடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யார் வேண்டாலும் விருப்ப மனு போடலாம், எல்லாருமே விருப்ப மனு வாங்கிட்டு போகலாமே, அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. நீங்கள் நோட்டீஸ் மாதிரி அடித்து கையில் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் வாங்கி எல்லோரும் ஃபில் பண்ணி எல்லோரும் கொடுக்கலாமே. அப்படி விருப்ப மனு கொடுத்தவங்க பூரா நிற்க முடியுமா? நிற்கிறதுக்குள்ள தகுதிகள் இருக்கா? விருப்ப மனு வாங்குறவங்களுக்கெல்லாம் நிற்கிறதுக்குள்ள அதில் ஒரு தகுதி இருக்குல்ல. எத்தனை பேர் முன்மொழியணும், எத்தனை பேர் வழிமொழியணும், அதுமாரி என்னென்ன தகுதிகள் அவருக்கு இருக்குன்னா அதெல்லாம் இந்த விருப்ப மனு வாங்கினவங்களுக்கு பூரா அது இருக்கா? சரி, அந்த தொகுதியில் அவ்வளோ பேர் அவங்களுக்கு இருக்காங்களா? அதெல்லாம் விருப்ப மனு வாங்குறது வாங்கலாம், பதிவு பண்ணும்போது தான் அது தெரிய வரும். 100 ரூபா 150 ரூபாய்க்கு ஒரு மனுவை விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சரி, அவர் கையால் ஒரு மனு வாங்கிட்டோம், நானும் மனு வாங்கிட்டேன், நான் போய் எல்லாம் அதை ஃபஸ்ட் ஷோவுக்கு ஃபஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டேன். ஆனால் இந்த தேர்தல் அவர் நிற்க போகிற தேர்தலில் நான் டிக்கெட் வாங்கிட்டேங்கிற மாதிரி தான் எல்லாருமே அதை அவருடைய ரசிகர்கள் அது சொல்லுவாங்க. அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன்னா இந்த விருப்பமனு விநியோகம் பண்ணும்போது கூட பனையூரில் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஏரியா அப்படி இருக்குன்னாங்க. நம்ம ஊர்களில் இந்த ஆடு மாடு வாங்கினா
அந்த ஆடு மாடு வாங்குறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. மாடு வந்து தண்ணிக்குள்ளே நிற்கிது பார்த்துக்க, கொம்பு தெரியுது, அந்த சைஸை வச்சு நீ விலையை பேசுவோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு துண்டை போட்டுருவான். 2 பேரும் கையை கொடுப்பாங்க, துண்டை போட்டுருவாங்க. துண்டை போட்டு கையை பிடிச்சவங்களுக்கும் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி மாட்டை தண்ணிக்குள்ளே விட்டவனுக்கு தான் அது என்ன மாடுன்னு தெரியும். காளை மாடா, பசு மாடா, நோஞ்சா மாடா, கொளுத்த மாடா, என்ன சைஸு என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியும். அப்போ இந்த ரகசியம் வந்து தேர்தல் முடிஞ்சால் தானே தெரியும். ஸோ இப்போ அது மாதிரி இப்போ இவங்க வந்து தாவேக்காங்கிற அந்த கட்சியை தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டு விலை பேசுகிறாங்க எல்லாரும். காங்கிரஸும் விலை பேசுது, திமுகவும் விலை பேசுது, எல்லா கட்சியும் விலை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கி தாவேக்கா ஒரு பேசு பொருள். அப்போ வெறும் பேசு பொருளாக தான் இருக்கும். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் அது என்னன்னு நிலைப்பாடு. அதில் வந்து எல்லா வாய்ப்பும் இருக்குங்க அந்த கட்சியில். இப்போ அவங்களுடைய இதில் ஆல் டோர்ஸ் ஆர் ஓப்பன், எல்லா கதவும் திறந்துருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எல்லாத்துலேயும் பங்கு. அப்போ யார் எதை அங்கே நடத்த போகிறா? ஆட்சியே முதல்ல யார் நடத்த போகிறா? அதிகாரத்தை யார் வச்சுக்க போகிறா? யார் நிர்வகிக்க போகிறா? அந்த கட்சியை இப்போ நிர்வகிக்க போகிறது யார்? அவங்க சொல்லிட்டாங்க ஓப்பனாக, அந்த கட்சியினுடைய அமைப்பு, அவங்க தலைவர்களோ எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எல்லாத்துலேயும் பங்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கட்சியை நிர்வகிக்க போகிறது யார்? எப்படி நிர்வகிக்க போகிறாங்க? அப்போ தலையில்லாத முண்டை மாதிரி தான் தாவேக்கா இருக்கா? இல்லை, அதுவும் அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். அவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியல. எல்லாமே சொல்லிடுறாங்க. அதாவது ஓப்பன் புக்காக இருக்குது, யார் வேண்டாலும் போய் கையெழுத்து போட்டு வெளியே வரலாம். அது மாதிரி தான் இந்த உங்களுக்கு அந்த ஃபார்மும் அடித்து கொடுத்துருக்காங்க. விருப்ப மனுவும் அதே தான். இப்படி அவங்க பேச்சு எல்லாமே பேச்சாக தாங்க இருக்குது, தொடர்ந்து பேச்சாக இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு டாபிக் அதில் போகுதுங்க. சில பேர் அவர் வந்து அதை பண்ணிடுவார், இதை பண்ணிடுவாருங்கிறாங்க. சில பேர் கைதாகிடுவாருங்கிறாங்க. சில பேர் அவங்களோட கூட்டணி போயிடுவாங்க, சில பேர் இவங்களோட கூட்டணி போயிடுவாங்க. காங்கிரஸுக்கு அவர் சாதகமாக இருப்பார், அதிமுகவுக்கு சாதகமாக வந்துடுவார். ஏன்னா கடைசி நேரத்தில் அதிமுகவோட சேர்றதுக்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிலாம் இல்லை, ஊழல் கட்சின்னு சொல்லி விமர்சனம், ஓப்பனாகவே விமர்சனம் வைக்கிறாரு. ஆமாங்க, இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? ஏங்க ஊழல் கட்சின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் புரட்சி தலைவர் நல்லவருங்கிறாங்க, புரட்சி தலைவர் அம்மா நல்லவங்கிறாங்க. செங்கோட்டையன்னு அந்த மாதிரி கேஸு இதில் எல்லாம் இருந்து வெளியே வந்தவர், அவரை அதை கூப்பிட்டு தான் அவர் கூட வச்சுருக்காரு. அப்போ பொதுச் செயலாளரை மட்டும் அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்றுக்க முடியலை அவரால். அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஏற்றுக்கிறாரு, ஏற்றுக்காமல் இல்லை. அவர் மனசுபடி விரும்பி அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமோ என்னவோ. அப்போ கூட இருக்கிறவங்க சொல்ல விடாமல் பண்ணுறாங்க. இருக்கலாம். ஏன்னா அவரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செங்கோட்டையன் கூட சொல்லலாம். அப்போ நான் வந்துட்டேன், நீ அவர் பேரை சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். மொத்தத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் சில்லறையை சிதற விடுற ஒரு ஆசாமியாக தான் எனக்கு தெரியுது. மக்களை வந்து திசை திருப்புறாரு, அந்த சில்லறையை பொறுக்கிறதுக்கு கூட்டம் அங்கே கூடி நிற்குங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.